ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு பரிசுத்தம் உண்டாவதாக. என் வஸ்திரங்களை தொட்டது யார்? மார்க்கு சுவிசேஷம் 5:30. உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜன கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். நிறைய ஜன கூட்டம் இருந்திருக்கும் போல இருக்கு. திரளான கூட்டம்னு சொல்லி பார்த்தா அடுத்த வசனத்துல வருது. அப்போ நிறைய ஜன கூட்டம் இருந்தாலும் ஏன் வஸ்திரத்தை தொட்டது யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த இடத்துல சீஷர்கள் என்ன சொல்றாங்கன்னா, என்னப்பா நீங்க, உங்களை சுத்தி நிறைய கூட்டம் நெருக்கிட்டு இருக்கு, இதுல யாருன்னு கேட்டா நான் என்னால எப்படி சொல்ல முடியும், எல்லாரும் தொட்டிருக்கலாமே அப்படின்ற போல சொல்றாங்க. ஆனா இயேசு சொல்றாரு பாருங்க, அவருக்கு உள்ள இருந்து வல்லமை புறப்பட்டிருக்கு. அதனால அவருக்கு கிளியரா தெரியுது, நம்மள தொட்டு சுகமாகணும்னு சொல்லி யாரோ ஒரு பொண்ணு நம்மள தொட்டிருக்கா. அங்க இருந்து வல்லமை புறப்பட்டு போனதையும் அவர் உள்ள சரீரபூர்வமா அவர் உணர்ந்திருக்காரு. உள்ள இருந்து வல்லமை புறப்பட்டா பாருங்க, பெரிய பெரிய ஃபாஸ்ட்ங்களுக்கு தெரியும், நமக்குள்ள இருந்து வைப்ரேஷன் வெளியே வரும். அந்த வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது தேவனுடைய வல்லமை. அந்த வல்லமை புறப்பட்டதை வச்சு இயேசு சொல்றாரு, என்னுடைய வல்லமை புறப்பட்டு போச்சு, யாரோ என் வஸ்திரத்தை தொட்டிருக்காங்கன்னு சொல்லி அது யாருன்னு கேட்கிறாரு. அந்த இடத்துல கேட்கும்போது பாருங்க, சீஷர் ஏடாகுடமான ஒரு பதில். ஏன்னா அவங்க மாம்ச பிரகாரமா யோசிக்கிறாங்க, ஒரு கூட்டத்துல எல்லாருமே தொடலாம், அது எப்படி பர்டிகுலரா நான் இவங்க தான் சொல்ல முடியும்னு. ஆனா இயேசு பாருங்க திரும்பி திரும்பி பாக்குறாரு. அந்த இடத்துல திரும்பி பார்த்து, என்னை தொட்டது யாரு, எந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. அந்த இடத்துல பார்க்கும்போது இவளுக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா 12 வருஷம் உதிரப்போக்கு உள்ள ஸ்திரீ. உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும், பெண்கள் தொடக்கூடாத ஒரு நேரம் இல்லைங்களா? நிறைய நேரங்கள்ல பாருங்க, பெண்கள் ஒதுக்கி வைக்கப்படுற ஒரு நேரம். 12 வருஷமா உதிரப்போக்கு வந்துட்டு இருக்குன்னா அவ எந்த அளவுக்கு தீட்டு உள்ள ஒரு ஸ்திரீயா இருந்திருப்பா. கடவுளை போய் தொட முடியுமா? ஆனா இங்க தொட்டதுனால அவ பயந்து நடுங்குறா. நடுங்கிட்டு என்ன சொல்றா பாருங்க, எனக்கு பயந்து நடுங்கி கடவுள் கூப்பிடுறாரு, என்னை யார் தொட்டது அப்படின்னு சொல்லி அவ கேட்கும்போது, நான் தான் சொல்லி உண்மையை போய் பேசுறா. போய் பாருங்க, முதல்ல போய் காலில் விழுந்துருவா போல இருக்கு. விழுந்தான அந்த இடத்துல இருக்கு. விழுந்துட்டு உண்மையை சொல்றா. உண்மையை சொல்லணும்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு நெடுநேரம் கதை தான் ஓடி இருக்கும்னு நினைக்கிறேன். 12 வருஷத்துல அவ ஆஸ்தியெல்லாம் அழிச்சு போட்டான்னு பாக்குறோம். எவ்வளோ செலவு பண்ணி மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஒரு பெண்ணு தான் அந்த பெண்ணு. இன்னைக்கு இன்னைக்கு 3 நாளோ 4 நாளோ இந்த உலகத்துல பாருங்க, பெண்கள் ரொம்ப அவஸ்தைப்படுற ஒரு நாள். ஆனா 12 வருஷமாக அந்த பெண் எவ்வளவு தூரம் பாருங்க வேதனையா இருந்திருப்பா. அதனாலதான் அந்த இடத்துல பாக்குறோம், இவங்கெல்லாம் என்ன சொல்றான்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அவ்வளோ கூட்டம் இருந்திருக்குங்க. எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அவ்வளோ கூட்டம் இருந்திருக்காங்க, அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டதா இந்த இடத்துல வரல, அவங்கெல்லாம் சொஸ்தமானதா இந்த இடத்துல எனக்கு தெரியல. ஆனா இந்த பெண் பாருங்க, அவ விசுவாசத்தோட போயிருக்கா. 12 வருஷமா எவ்வளவு அவஸ்தைப்பட்டமோ, இந்த ஆளுகிட்ட போய் இந்த பாஸ்டர் தொட்டாவது எனக்கு சுகம் கிடைக்கும், இவர் வஸ்திரத்தை ஓரமா அப்படி தொட்டுட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லி பாருங்க. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல பாருங்க, நம்ம கடவுளை தொட ஆசைப்படுவோம். அப்படிதான் இந்த பெண்ணும் பாருங்க, ஒரு சுகம் வேணும், எனக்கு நல்லது நடக்கணும், என் வாழ்க்கையில பிரச்சனை தீரணும்னு சொல்லி கடவுளை போய் தொடுறா. இன்னைக்கு கடவுளுடைய இயேசு கிறிஸ்து உயிரோட இன்னைக்கு மனுஷன் ரூபத்துல இருக்காரா? இல்ல. உயிரோட இருக்காரு, ஆனா மனுஷ ரூபத்துல மாம்சீகரமா ரத்தமும் சதையுமா இல்ல. அவர் ஆவியானவரா இருக்காரு. அப்ப இன்னைக்கு போய் நம்ம தொடணும் அப்படின்னா, தேவனுடைய வல்லமை புறப்பட்டு வர்ற மாதிரி அவரை தொடணுங்க. நமக்கு அந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கா? நம்ம விசுவாசத்தோடு தேவனுடைய வல்லமை புறப்பட்டு வர்ற மாதிரி தொடணும் அப்படின்னா அவருடைய மனசை தொடணும். அவர் மனசை தொடறது எப்படி அப்படின்னா, இங்க சங்கீதக்காரன் தாவீது நிறைய இடத்துல அவர் ஜெபிக்கும் போது பாருங்க, அவரு தேவனுடைய இருதயத்தை தொடர மாதிரி ஜெபிப்பாரு இல்லைங்களா? என்னுடைய ஜெபத்தை கேட்கிறவரே அப்படின்னுவாரு. நம்ம இன்னைக்கு நிறைய வேலை எப்படி ஜெபிக்கிறோம் அப்படின்னா, என் ஜெபத்தை கேட்பீங்களோ கேட்க மாட்டீங்களோ, எனக்கு செய்வீங்களோ செய்ய மாட்டீங்களோ, என் நிலைமை இப்படி ஆயிடுச்சே, நான் அப்படி வாழ்ந்தேன் இப்படி வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஆயக்காரரை போல ஜெபிக்கிறோம். அப்படி இல்ல, பாவியை போல நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னா, உடனே நான் பாவி, புழு, நான் பூச்சி, நான் கேட்டா எதனா கிடைக்குமா அப்படி ஜெபிக்க சொல்லல. பாவியை போல நான் யதார்த்தமா ஜெபிங்க. வாழ்க்கையில ஜெபிக்கும் போது, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், நீங்க செய்வீங்க, நான் நம்புறேன்னு சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது பாருங்க, பெரிய வல்லமை இங்க இந்த இடத்துல பாருங்க புறப்பட்டு வந்திருக்கு. இந்த பெண் சுகமாயிருக்கா. அது மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்துவே திரும்பி பார்த்து அந்த பெண்ணை அழைச்சி கூப்பிட்டு கேட்கிறா, என்னுடைய வல்லமை புறப்பட்டு போச்சு, யார் என்னை தொட்டதுன்னு சொல்லி கேட்கும்போது அந்த பெண்ணு ஒத்துக்கொள்றா, உண்மையை பேசுறா. அந்த இடத்துல பார்க்கும்போது பாருங்க, இந்த வசனத்துல நான் அடுத்த வசனங்களை வாசிச்சு வரும்போது இயேசு பாருங்க அந்த இடத்துல சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கப்பட்டது, அதனால உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு, போயிட்டு வா, நீ நல்லாரு அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல பாருங்க, அவருடைய செயல் அவர் சொல்லவே இல்லை. நான் ஏதோ என்னோட வல்லமை புறப்பட்டு போயிடுச்சு, நான் ஏதோ உங்களை பிளஸ் பண்ணேன் அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. உன்னுடைய விசுவாசத்தின்படி ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டா சுகமாகும்னு அந்த பெண்ணு வந்தா. அந்த இடத்துல சுகம் கிடைச்சது. இன்னைக்கு நீங்களும் நானும் எத்தனை பேர் இந்த உலகத்துல வாழ்ற நம்ம கடவுள்கிட்ட கேட்டா கிடைக்கும்னு நினைச்சு நம்ம ஜெபிக்கிறோம்.
கடவுள்கிட்ட கேட்டா கிடைக்குமா கிடைக்காதான்னு ஜெபிக்கிற ஜெபம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இன்னையில இருந்து நம்ம எப்படி ஜெபிக்க போறோம்னா, அவர் வஸ்திரத்த, அவர் துணிய தொட்டவங்களுக்கே சுகம் கிடைச்சிருக்கு அப்படின்னா, இன்னைக்கு அவர் நமக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு அவருக்குள்ள நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற நமக்கு எப்படிங்க சுகம் கிடைக்காம இருக்கும்? எப்படி ஆசீர்வாதம் கிடைக்காம இருக்கும்? இன்னைக்கு ஆவியான தேவன் நம்ம கூட தானே இருக்காரு. நம்ம செய்யறதெல்லாம் பார்க்கிறாரு, நம்ம பேசுறத பார்க்கிறாரு, நம்ம வேதனைய பார்க்கிறாரு. ஜெபிக்கிற நேரத்துல மட்டும் தான் நம்ம கூட இருக்கிறாரா? இல்லங்க. கடவுள் எப்பயுமே நம்ம கூட தான் இருக்கிறாரு. அந்த நெனப்போட, அந்த உணர்வோட நீங்க பேசி பாருங்க. உங்க வாழ்க்கையில வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையா மாத்த முடியும். அதுக்காக நம்ம இன்னைக்கு ஜெபிக்க போறோம். என்னை தொட்டது யார் அப்படின்னு அவர் கேட்டது மாரி, இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து இயேசு கிறிஸ்து கேட்கணும். என் அண்டையில் வந்து கேட்டது யார்? நீங்க தான் கேட்டீங்களா? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று நம்ம பார்த்து அவர் பேசணுங்க. அப்படிப்பட்ட நம்ம ஜெபத்தை இன்னைக்கு நம்ம ஏறெடுக்க போறோம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம் அண்டையில் வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, என்னை தொட்டது யார் என்று இயேசு அந்த இடத்துல கேட்டதை நாங்கள் பார்த்தோம். இன்னைக்கு நாங்க அவர் வஸ்திரத்தை தொடறதுக்கு நாங்க ஓட முடியாது. அவர் இந்த உலகத்துல பூமியில ஒரு மனுஷனா ஆண்டவரே இன்னைக்கும் அவர் வந்து ஊழியம் செஞ்சுக்கிட்டு மனுஷங்க மூலமா ஊழியம் செய்யலாம். ஆனா மனுஷனுக்குள்ள இருந்து ஊழியம் செய்யறாரு. இன்னைக்கு ஒரு மாம்சீக ரூபத்துல அவருடைய வஸ்திரத்தை நாங்க தொட முடியலனாலும் அவருடைய இருதயமான ஆண்டவர் ஏசப்பா அவருடைய மனதை நாங்க தொட முடியும். அவரை நாங்கள் விசுவாசிப்பதுதான் ஆண்டவரே அவர் மனதை தொடுற காரியம். ஒரு இடத்துல அவர் சொல்றாரு, விசுவாசிக்காதவன் எதையும் பெற மாட்டான் என்று. விசுவாசிக்கிறவங்க தான் தேவனுடைய மகிமையை காண்பாயின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த இடத்துல உன் விசுவாசம் தான் உன்னை ரட்சிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ விசுவாசிக்கிறதன் மூலமாக தான் தேவனுடைய இருதயத்தை தொட முடியும், தேவனுடைய அன்பை பெற முடியும், தேவனுடைய இரக்கத்தை பெற முடியும். அப்போ நம்ம தேவனை நம்ப வேண்டும், நம்புவதன் மூலமாக விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிச்சு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவனே எங்களுக்கு உதவி செய்தருளும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.